இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வரும்போது அது ஊம்பிக்கிட்டு வரான். அதம்பிக்கிட்டு ஏதடா ஊம்பிட்டு நீங்க அதம்பிக்கிட்டு என்னடா சிரிக்கிறாய்? நானும் சிரிச்சுங்க. நான் சிரித்தால் நீ சிரிக்க கூடாது. ராஜா சிரிச்சா சிரிக்க கூடாதுங்களா? சரிங்க. கஷ்டப்படுறீங்க வச்சாலும் தானா உறிஞ்சிக்கிட்டு போகுது. நீ எதை சொல்கிறாய்? புல்லு இல்லைங்க. வேற ஷாட் இல்ல, தயார் செய்கிறேன். அதே பரவாயில்லையே. சபைக்கு பணிவான வணக்கம். வணக்கம். இந்த சீர்திருத்தமான சிங்கார மேடை இங்கிலும் தீப ஒளி ஏற்றி இங்கிலும் அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. நம் நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பெருமையும் நிறைந்த தாய் திருப்பொன்னாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? சப்பானிப்பட்டி. சப்பானிப்பட்டி. நம் சப்பானிப்பட்டி என்றால் நம்மளை போல் நாடக நடிகர்களுக்கு ஒரு தாய் திருப்பொன்னாடாகும். இந்த தாய் திருப்பொன்னாட்டில் ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் நம் பெண்களாக பிறந்த நம் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கடல் நிகழ் சொல்றது போல் சபையா வந்திருக்கின்றது. நண்பா, இன்னைக்கு அமுதளித்தார் எப்படி? அருமையான சாப்பாடுங்க. தானம் என்பது 30 தானம். அதில் சிறந்தது அன்னதானம். அன்னதானத்தை அளித்தாரு. எப்படி சாப்பாடு? அருமையான சாப்பாடுங்க. சாப்பாடுனா சாப்பாடு தான், பருப்புனா பருப்பு தான், ரசம்னா ரசம் தான், பொரியல் தான், மோர்னா மோர் தான். அருமையான சாப்பாடுங்க. ஆமாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு ஐட்டம் மட்டும் தான் பிடிக்கல. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் தன்னை எதனுமே எனக்கு ஒரு ஐட்டம் பிடிக்கலங்க. அது என்ன ஐட்டம்? அதான் ரசம்.
ரசம் ஆமாங்க. இருந்ததுலயே ரசம் தான் பிரமாதமா இருந்துச்சு. இல்லைங்க, ரசம் அப்படி வச்சிருக்க கூடாதுங்க. நாளைக்கு 5-6 கடலை மாவு போட்டு ஒரு பன்னி வாரு 5-6 போட்டிருந்தா ரசம் சூப்பரா இருந்திருக்கும். அப்படி போட்டா பன்னிக்கறி குழம்பா? ரசம் அப்படித்தானே வச்சிச்சு, பன்னி வாரி போட்டு. தெரியாத ஏதோ புளி ஊத்தி இருப்பாங்கடா. சரி சரிங்க, அருமையான சாப்பாடுங்க. ஏய், அன்னதானத்தையும் அளித்து சொர்ணதானத்தையும் வழங்கி இன்று ஒரு இரவு சதநாட்டியம் வைத்திருக்கிறார்களே, ஏன் எதற்காக? மாரியம்மனுக்காக. ஸ்ரீலா ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகமெல்லாம் அருள்வாளிக்கும் அங்காள ஈஸ்வரி மாரியம்மனுக்காக இன்றொரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்கள் யாரு? ஊர் பொதுமக்கள். ஊர் பொதுமக்கள் யாவற்று பேர்களும் ஒரு மனதாக ஒன்று கூடி இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றம். இந்த சீர்திருத்தமான சிங்கார மேடையில் வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன சொல்லணும்? ஒரு நாளைக்கு வேஷம் போட்டா உனக்கு எவ்வளவு சம்பளம்? ஒரு 1000. சாப்பிட்டே சாப்பாடு எல்லா வேச்சக்காரனும் வரீங்க. இது என்ன ஊருனாலும் நானே சொல்லணும், இது என்ன கோயில்னாலும் நானே சொல்லணும், யாரு சாப்பாடு போட்டாங்கன்னு நானே சொல்லணும், என்ன நாடகம்னாலும் நானே சொல்லணும். எல்லாத்தையும் நானே சொல்லிக்கிட்டு இருந்தா 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 6 மொண்டாட்டி புண்டை நக்கு நீங்களா வந்தீங்க. மந்திரி எடுத்துரைப்பது உன்னுடைய வேலை. நான் மந்திரியா இருந்தா புண்டை கூத்தாடிக்கிட்டு தெரியுறேன். கலெக்டர் அழகி போயிருக்கியா? மந்திரினா எப்பறம் கலெக்டர் வரி போவாங்க? 60 கட்ட கூலி. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சொல்லுங்க. இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சொல்லுங்க, அதனாச்சும் சொல்லுங்க வந்ததுக்கு. ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய மகடவிரத்த நரவான் சண்டை. மகடவர்த்தன நரவான் சண்டை இந்நாடகத்தில் நான் தர்பார் வட கொண்டு வந்தபடியால் என்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேரை தெரிவித்து செவியில் விழுந்ததா என்ன? இப்ப சொன்னீங்கன்னா கண்டுக்குவேன். ராஜாதி ராஜன், ராஜ மாதாண்டன். ராஜ மாட்ட தாண்டான். இந்த மாட்டலா நீங்க தான சொன்னீங்க. டேய் ஓய், உன்னை விடுவோம். உன்னை நான் செத்தே விடுவேங்க. ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன், ராஜ மாதாண்டன், ராஜா குலது உத்திண்ட கோலாகாலன். வணங்காத முடி, வணங்காய் முடி. என்னடா வணங்காய் முடி? நீங்க தாங்க சொன்னீங்க. பொறுமையா முடி, வணங்காத முடி, இணங்காத நெஞ்சம், வெங்கல சரீரம் படைத்த என்னுடைய வீரோ மாமன்னன் துரியோதரே.
போடா டிச்சி பரிகான ஓத்த புள்ள மகாராஜா திருவாதிர மன்னனுக்கு அப்படிங்கிறங்க ஒரு 2-3 பேர் தொர்ற அப்படிங்கிறாங்க கோமாளி குஞ்சுக்கு அப்படிங்கிறங்க நீங்க கோமாளி குஞ்சு அப்படின்னு சொல்றங்க அப்பதாங்க சே போடுறாங்க திருவாதிர மன்னன்னா தொர்ற அப்படிங்கிறாங்க குடிவிடா கூட்டு வரோம் பாருங்க டேய் வெற்றிஸ்வரா வாடா வாடா டான்ஸ் மாஸ்டர்ங்களா வாடா இப்போ இவ்வளவு கொண்டு டேய் பூதியா வா சூர்யா சூரிகத்தி நீ வா சூரி சூரி என்ன வேலையும் சொல்றானா எல்லா வேலை சொல்றானு செய்யறானா ஒண்ணு மட்டும் செய்ய மாட்டேங்கிறான் யாடா கூமுட்டா டேய் யாடா கூமுட்டா அரரா கூமுட்ட கேன கூதி எதுக்கு கூமுட்ட மகாராஜா வந்திருக்காரு சரி அவர்கிட்ட போய் உங்க திறமை எல்லாம் காட்டி எனக்கு நிறைய கொடுத்தாரு நேத்து காசு வேணும்னு கேட்டீங்களே ஆமா அவர்கிட்ட போனா கொடுப்பாரு நல்லா நிறைய கொடுப்பாரா போதுங்கிற அளவு கொடுப்பாரு ஏய் நாளைக்கு வேற மகளிர் லோன் கட்டணும் நிறைய கொடுப்பாரு என்ன பண்ணனும் போய் ஆடல் பாடல் பாடணும் எப்படி ஆடல நான் சொல்லி கொடுக்கறேன் சொல்லி கொடு அவகிட்ட நல்லா தெளிவா சொல்றேன் அடிச்சு போனாட்டங்குது அப்படி அப்படியே பண்ணணுமா இத மட்டும் கரெக்ட்டா பண்ணு சரி அவன் நிறைய கொடுப்பான் போய் உட்கார்ந்து வேற பார்க்கறான் மனப்பாடம் பண்ணிட்டான் நடக்குது யாருங்க தெரியாத பண்ண நான் தான் சுவாமி வணக்கங்க டேய் பின்னாடி திரும்பி கும்பிடு பின்னாடி கும்பிடு சுவாமி காரணம் நீங்க தான தெரியாத பண்ணே உண்மை உங்களிடத்தில் ஆடல் பாடல் செய்து பரிசு பொருளை பெற வந்துள்ளோம். ஓ பரிசு பெற வந்திருக்கிறீர்கள். ஆனா நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? முதலில் ஆடல். ஆடல். பாடுங்கள். இவன் சூப்பரா ஆடுவாங்க. இவனை சென்டர்ல வச்சு ஆடு. போடா சென்டர் போ. ஏய் அந்த பக்கம் போடா கேமரா உள்ள. இந்த பக்கம் போடா. வா வா. பாருங்க அவ ஆடுறது மட்டும் பாருங்க. அடே. நான் ரெடியா? நான் ரெடி செம்பி. ஆடு. தூர ஆட கூடாது. ஏய். பாருங்க. போடல கிடையாது. பாருங்க. போடா. போடா. சுவாமி ஆடல் முடிஞ்சு விட்டது. பிறகு பாடல். பாடல். ஆமா. பாடி தொலையும். பாடி தொலையும். பதினாறும் நிறையாத பருவமங்கை. எப்படிங்க? அப்படி அருமை. பதினாறும் நிறையாத பருவமங்கை. சூப்பருங்க. அருமை. காதல் பசு ஊட்டும் நிறையாத ஒரவரை கிழக்கு புண்டை. இன்னொருத்தரு. ஆமா. அழைத்து வா. எஸ்பி பாலசுப்ரமணியமே மிஞ்சுவாரு. அப்படியா? சூப்பரா பாடுவாங்க. சூரி பேரு. சூரி ஏங்க தன்மானம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்து விட்டி. என்ன சொல்றீங்க? பாடல் பாடி தன்மானம் வாங்கலாம்னு வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. பாடும். அகட்டும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பல நகருங்க ஓடி வந்து கிடக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பல நகருங்க ஓடி வந்து கிடக்கும். முக்கு மேல சிப்ப வச்சு நேருவாக்கி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ நேருவாக்கி எடுத்துக்கிட்டு ஈரகண்டா எடுத்துக்கிட்டு வாயால உக்கறங்க இப்போ எங்க குருநாதர். ஆமா உங்களுக்கு. ஆமா குருநாதர். அழைத்து வாங்கி. மொளாய்க்கு சாட்டு நல்லா பேசுதே. ஏங்க வணக்கம். எங்கடா போன? நான் ஆட்டோக்கார நாலு தெரிஞ்ச ரூட்டுக்கார நாயமுள்ள ரேட்டுக்கார நல்லா பாடும் பாட்டுக்கார. அதுக்கு மேல மூச்சு விட முடியலையா? மூச்சு விட்டு பாடு. கம்பெடுத்தா வேட்டக்கார காந்தி பிறந்த நாட்டுக்கார இறக்க முட்ட மனசுக்காரண்டா. நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. அச்சகினா அச்சகிதா குமுகினா குமுகிதா அச்சகினா
பேர் வச்சு தாரேன் நான் ஆட்டோக்காரன் ஆட்சா சொல்லுங்க 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 நீங்க பாம்பல் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு சொல்லுங்க 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 உங்க பேர் என்ன திரியோதர மன்னன் உங்க பேர் அப்படி திருட்டோடு மகாராஜனாக இருந்தாலும் வணங்காத முடி இணங்காத நெஞ்சம் யாருக்கும் தலை வணங்காத என்னுடைய பேரோ மாமன்னன் துரியோதரனாக இருந்தாலும் உங்களை பெற்றார்களே தாய் தந்தைகள் என்னுடைய தாய் யாருங்க இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்தார்களே தாய் தந்தைகள் 10 மாதம் என்ன பைபாஸ்லோட அல்ல போயிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க சொல்லுங்க 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி அங்கத்தில் சுமந்த பெற்ற என்னுடைய தாய் என் தாயோ காந்தாரி அம்மை தாயோ காட்டேரி அம்மை காட்டேரியா போகாதீங்க கவத்தை எடுக்கிறீங்க என் தாய் காந்தாரி என் தந்தை ரதராட்டிய மாமன்னன் வாந்தி எடுக்கிறீங்க என்னை பற்றி தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ பெரிய சில்லா புடிச்சியா என்னுடைய தந்தை திருநாட்டினுக்கும் தாயார் காந்தாரிக்கும் நீங்கள் ஒரு மகனா பிறந்தீர்களா எத்தனை பேர் பிறந்தீங்க நாங்கள் எத்தனை பேர்கள் பிறந்தோம் யார் யார் பிறந்தோம் சரியாக மகன் தரித்த 100 மன்னர்கள் பிறந்தோம் மொண்டியாட்டம் எப்படி 100 பேரு 100 பேர் புல்லட் சாட் பண்றீங்க எப்படி புல்லட் சாட் ஆமா பரவாயில்லைங்க நீங்க எலெக்ஷன் நின்னா நீங்களே ஜெயிச்சுக்கலாம் ஆமாடா 100 பேர் தம்பி மாதிரி பொண்டாட்டி மாருக்கு ஒரு 100 பேரு அப்புறம் புள்ள பிறந்தா ஒன்னொன்னா விடுவீங்க 5-6 பெப்புங்க நீங்களே நிக்கிட்ட எலெக்ஷன்ல ஜெயிச்சுக்கலாம் மத்தபடி ஒண்ணும் இல்லையே மத்தபடி ஒண்ணும் இல்லையா இல்லையா 100 பேர் தானா இல்ல என் தங்கை துர்ச்சடை சிந்து தேசத்தை ஆளக்கூடிய சைந்தோ மகாராஜனுக்கு என் தங்கையை மணமுடித்து கொடுத்திருக்கிறேன் அவங்க தங்கச்சி சொல்ற 100 பேர் அண்ணன் மாதிரி இருக்கிறீங்க ஒருவேளை உங்க வீட்டுல ஒரு பொணம் விழுந்து போயிட்டா அந்த புள்ள உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேட்டி துண்டு எடுத்து கட்டணும் கரியாக்கி போடணும் இதெல்லாம் செஞ்சு விட்டு அந்த புள்ள என்ன போய் கடன் கட்டும் செங்கல் அறுக்கு போகுமா இல்ல பாரு பிடிக்க போகுமா போய் சர்வ சாதாரணமாக நினைத்திருக்கிறாய் நாங்கள் 100 பேரு ஆளுக்கு ஒரு பவுன் கொடுத்தாலும் எத்தனை பவுன் 100 கிலோ ஆச்சு அது ஒரு வீட்டுல உளுந்து போனதுக்கே சரியா போயிருமே மற்றையெல்லாம் சரிங்க நண்பா
சரியாக மகுடம் தரித்த 100 மன்னர்கள் துரியோதனன், துர்ச்சோதனன், துர்மண்டனன், விகர்ணன் வரை மகுடம் தரித்த 100 மன்னர்கள் பிறந்தோம். நண்பா, மன்னர்கள் பிறந்து நீங்கள் ஆளும் சாம்ராஜ்யம். நான் ஆளும் சாம்ராஜ்யம். எந்த நாடு? எந்த நாட்டை நான் ராஜபரிவாளம் செய்து வருகிறேன். நாடு வரும் எங்க நாடு அழகான சொந்த நாடு ஆளும் சாம்ராஜ்யம். நாடு வரும் எங்க நாடு என்னுடைய நாடு நீர்வளம், நிலவளம், குடிவளம், படைவளம் பொருந்தி என்னுடைய சாம்ராஜ்யம். என்னுடைய நாடு டெல்லி அஸ்தினாபுரம். உண்மை. அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்தாலும் உங்களுக்கு என்று நேரிட்ட பகைவர்கள் திருமணமாகிவிட்டதா? நான் ஆசையோடு திருமணம் செய்த பெண் பெருந்துருவாள். வான்மதி பெருந்துருவாள். திருமணத்தை செய்து எங்களுக்கு நேரிட்டு எதிரி பங்கம் பகையாளி யாரு? அதை நினைத்தாலே என் உள்ளமெல்லாம் கண்ணாடி எப்படி சொல்லுங்க. என்னுடைய எதிரிகள் யாரு? பேரான பெரிய தந்தை திருதராட்டிய மாமன்னன். பேரான பெரிய தந்தை திருதராட்டிய மாமன்னன் என்னுடைய தந்தை. ஆமா, சரிங்க. என் சிறிய தந்தை பாண்டு மகாராஜன். அவர்களுக்கு எத்தனை பேர்கள் பிறந்தார்கள்? தர்மன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அப்படி என்று 5 மன்னர்கள் பிறந்தார்கள். என் இளைய தந்தை சுதர்ண மகாராஜன், அவருக்கு திருமணம் ஆகவில்லை. அப்படி இருக்கின்ற வேளையில் நாங்கள் 5 சிறு வயது அறியாத பருவம், குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது பந்து விளையாட்டினால் வந்தது வகை. பந்து விளையாட்டுல சரிங்க. பந்து விளையாட்டில் வந்தது வகை. ஆனா ஒரு நாள் தருணத்தில் என்ன நடந்தது தெரியுமா? உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் ஒரு பலாப்பழம் கொண்டு வந்தார். பலாப்பழம் யாரு கொடுத்தார் என்று என்னிடத்தில் கொடுத்தார். எங்களுடைய மாமன் மாயவன் எம்பெருமான் இதை கொண்டு போய் தர்மனிடத்தில் கொடு என்று சொன்னார். ஆனால் தர்மன் அங்கு இல்லை. நான் இருந்ததனால் அந்த பலாப்பழத்தை என்னிடத்தில் கொடுத்தார். உடனே அந்த பலாப்பழத்தை அறுத்து பிளந்து பார்க்கும் பொழுது அதில் 105 சொலதான் இருந்துச்சு. 105 சொல. ஆமா, சரிங்க. அந்த 105 சொலையும் என் தம்பிமார்களுக்கு ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தேன். 100 பேர் நீங்க, அவங்க 5 பேர், மீதி 5 சொல பாண்டவர்களுக்கு கொடுத்தேன். ஆளுக்கு ஒவ்வொன்னு யார்கிட்ட கொடுத்தேன் தெரியுமா? அந்த பெருஞ்சோரி திண்ணி வீமை அவன்கிட்ட கொடுத்தேன். சரிங்க. அவன் 5 சொல்ல இருக்குதே ஏதுன்னு கேட்டான். இது தாய்மாமன் வீட்டு சீதனம். இது வந்து தாய்மாமன் கொடுத்தாரு, நம்மளுடைய மாமன் மாயவர் எம்பெருமான் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். சரி. உடனே ஓங்கி குத்துனா ஒரே குத்து. சொல்லுங்க. உங்களை குத்துறான். ஆமா. சரி. ஓயும் போய் ஒரு பலாப்பழத்துக்கடா
இப்படி குத்துறான் அப்படின்னு நினைச்சு இவர்களை விடக்கூடாது அப்படி என்று சொல்லி நான் என்னென்ன வஞ்சகம் செய்தேன். போகும் தடத்தில் பொய்க்குழி, நடக்கின்ற தடத்தில் நச்சுமுள்ளு, உங்கிற சாதத்தில் விஷம், படுக்கின்ற படுக்கையில் பாம்பு, இப்படி ஒன்றா இரண்டா பல்லாயிரக்கணக்கான வஞ்சனைகளை செய்தேன். அதிலும் தப்பி பிழைத்தார்கள். உடனே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பகை நீடித்து வருகிறது என்று சொல்லி உடனே இருதரத்தார பிரித்து வைத்தார்கள். கௌரவர்களுக்கு அஸ்தினாபுரமும் பாண்டவர்களுக்கு வர்ணாவதமும் பிரித்து வைத்தார்கள். பிடித்து வைத்தார்கள். உடனே என்னுடைய தாத்தா 886 வயதுடைய பீஷ்மர் காட்டிலும் மேட்டிலும் பாண்டவர்கள் சித்திரை பட்டு வருகிறார்களே என்று சொல்லி திரும்பவும் வரவழைத்தார் அஸ்தினாபுரத்திற்கு. நான் என்ன செய்தேன்? நான் என்ன செய்தேன் தெரியுமா? அரகு, மெழுகு, குங்குலியம் இது போன்ற நெருப்புக்கு இணையான பொருட்களை வைத்து அரக்குமா மாலை கட்டினேன். அரக்குமா மாலையை கட்டி ஐவர்களை உள்ளே உறங்க வைத்து இரவோடு இரவாக தீ வைத்தேன். தீ வைத்து கௌரவ பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆனா சில நாட்கள் முடிந்து பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு வேண்டும் என்று என்னுடைய தந்தை பேரான பெரிய திருநாட்டிய மாமனிடத்தில் வந்து கேட்டார்கள். உடனே என்னுடைய தந்தையார் பாண்டவர்கள் அரக்க மாளிகையில் இருந்து விட்டீர்கள் என்று சொல்லி என் மகனாகிய துரியோதனுக்கு இந்த நாட்டை இளவரசு பட்டம் கட்டி வைத்து விட்டேன். அதனால் நாடு கிடையாது. வடக்கே கை நீட்டி காட்டினார். அகண்ட காண்டாவனம். அகண்ட காண்டாவனத்தில் சென்று அங்கு போயும் அவர்கள் அங்கு எப்பேற்பட்ட மாளிகை கண்ணாடி போல தக தக தகவென்று கட்டி இந்திர பிரசவம் என்று பேர் வைத்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருந்தார்கள். அந்த விசேஷத்துக்கு நான் போயிருந்தேன். நீங்க போறீங்க? ஆமா. சரிங்க. நான் அந்த அழகான மாளிகையை பார்க்கும் பொழுது உடனே நான் இப்படி கால் வைத்தேன். தட்டு தடுமாறி கீழே விழுந்து விட்டேன். ஏங்க ஏன் விழுந்தீங்க? தரைதானே என்று தட்டி தடுமாறினா அங்க குளம், அங்க குளம் இல்லையே பார்த்தா அங்க மேடு. தண்ணிக்குதுன்னு போனா தண்ணி இருக்கிறது இல்ல, இல்லன்னு போனா தண்ணி இருக்குது. சரிங்க. அப்ப பாக்குற அந்த கொக்கச்சிரிக்கி பாஞ்சாலி, உன் தந்தைக்குத்தான் நேத்திரமில்லை, உனக்கும் நேத்திரமில்லையே மைத்துனா என்று கை தட்டி நகைத்து சிரித்து விட்டாளடா நண்பா. அப்பொழுது சபதம் வைத்தேன். சிரித்தவளை சீமையில் வைக்க மாட்டேன், நகைத்தவளை நாட்டில் வைக்க மாட்டேன், இப்பொழுதும் வைக்க மாட்டேன், எப்பொழுதும் வைக்க மாட்டேன் என்று முடிவு செய்து என் மாமனாகிய ஜகுனி மாமன் நடுவீட்டு குத்துவிளக்கு மாமா அந்த கொக்கச்சிரிக்கி என்னை பார்த்து நகைத்து கை தட்டி சிரித்து விட்டால் என்னால் பொறுக்க முடியவில்லையே மாமா என்று சொல்லி உடனே என் மாமன் ஒரு முடிவு எடுத்தார். முடி எடுக்கிறீங்க? அங்கதான் முடிவு எடுக்கிறீங்களா? சரிங்க. உடனே உறவாடி குடியை எடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நாங்கள் என்ன செய்தோம்? என்ன செஞ்சீங்க? என்ன செய்தோம் தெரியுமா? பூது நாள பகடையாடி நாடு நகரம் நவநீதன செங்கோல் ஆளும்படை உப்பு சட்டி வரையோடு யாவற்றையும் பிடுங்கி ஓட்டினேன் கானகம். பத்தினியை பாராசபையில் வைத்து துயில் உறிந்தேன் கொக்குச்சிருக்கியை. அப்படி நான் இன்றைக்கு காடுவனம் ஓட்டி 11 வருடங்கள் ஆகிறது. மீண்டு வந்து கேட்டாலும் நாடு தருவேனா? தரமாட்டேன். என் உயிர் போகும் வரை பாண்டவர்களுக்கு நாடே கிடையாது. சம்பாதிச்சது அப்படி தராதீங்க. அவனும் சொல்றான், நீங்களும் மாத்திட்டீங்க. நல்ல என்னங்க எப்படா சொன்னீங்க? இல்ல வாயிலத்தாங்க சொன்னேன். வளர்ற பிள்ளைய ஒரு அடி அடிக்காதீங்க. அந்த பாண்டவர் என்பதெல்லாம் ஆளுக்கு ஒரு ஜாதி, ஆளுக்கு ஒரு ஜாதி. இந்த அவனையில் யார் தருவார் பாண்டவருக்கு பாதி?
ஆளுக்கு ஒரு ஜாதி ஆளுக்கு ஒரு ஜாதி இந்த அவனை யார் தருவார் பாண்டவர்க்கு பாதி அந்த பாண்டவர் என்பதெல்லாம் ஆளுக்கு ஒரு ஜாதி. அவனையில் யார் தருவார் பாண்டவருக்கு பாதி. நாடு வந்து கேட்டாலும் தரமாட்டேன் தரமாட்டேன். ஆனா அந்த இன்றைக்கு பாண்டவர்களை காடோட்டி வைத்து 11 வருட காலங்கள் ஆகிறது. ஆனா பாண்டவர்கள் செத்தாரா பிழைத்தாரா என்று இன்னும் புலப்படவில்லை. நேற்றைய தினத்தில் மாமன் நடுவீட்டு குத்துவிளக்கு ஜெகனி மாமனை வரவழைத்து கேட்டேன். மாமா, பாண்டவர்களை காடு ஓட்டி 11 வருடம் காலங்கள் ஆகிறது. பாண்டவர்கள் இருக்கிறார்களா செத்தார்களா என்று கேட்டேன். அதற்கு மாமன் சொன்னார், 11 ஆண்டு காலங்கள் ஆகிறது, பாண்டவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார். ஆனா அதில் எனக்கு ஒரு சந்தேகம். பாண்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, இறந்து விட்டார்களா என்று தெரிய வேண்டும். அதனால் நான் இன்றைக்கு கானகம் செல்ல போகிறேன். கானகத்திற்கு சென்று பாண்டவர்கள் கண் நேரில் பட்டார் மீண்டும் 12 வருடம் கானகம் ஓட்டலாம். அதற்காகவே இன்றைக்கு கானகம் புக வேண்டும். அதனால் என்னுடைய மனைவி அதை சீக்கிரம் பெருந்துருவாலை சீக்கிரம் அழைத்து மன்னர் அழைத்தார் என்று என் மனைவியிடத்தில் போ. நீங்க தானே கொண்டாட்டிட்டு போ அப்படி நீங்க போய் அழைத்து வா. அப்படியா? தெளிவா சொல்லுங்க. புறப்படி. நீ போ. கேளுங்க தம்பியோர்களே, நாகப்பட்டவன் மனைவியாகிய பெருந்துருவால் அழைக்க அம்மன் பான்மதி வரி வீதம் காண்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.